வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது தி ஓபன் மைக். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் E20 பெட்ரோல். இந்த E20 பெட்ரோல் இதை பற்றி டிரைவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மைலேஜ் சரியாக கிடைக்கவில்லை, யூஸ்வலா கிடைக்கிறத விட இப்ப குறைவா கிடைக்குதான். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். E20 பெட்ரோல்னா என்ன? இந்த சாதாரண பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம யூஸ்வலா போடுவோமே பெட்ரோல், அதுல 20% எத்தனால் கலக்குறாங்க. இந்த எத்தனால் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா, கரும்பு, சோளம், இந்த மாதிரி விவசாய பொருட்கள்ல இருந்தா எடுக்கிறாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், எத்தனால் நமக்கு தேவையா? கிடைக்கிற மைலேஜும் போச்சு, அப்புறம் ஏன் கவர்மெண்ட் இதை கொண்டு வராங்க? அதுக்கு 3 ரீசன் சொல்றாங்க. வெளிநாட்டில இருந்து எண்ணெய் வாங்குறத குறைக்கணும், அப்புறம் இந்த வண்டி புகையினால ஏற்படும் மாசு அதை கட்டுப்படுத்தணும், அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளுக்கும் இது ஒரு வகையில உதவும். ஆமா, அதுவும் ஒரு காரணம். இதனால பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2030ல வர வேண்டிய இலக்கு இது. ஆனா இப்போ 2025க்குள்ளேயே நாடு முழுக்க நிறைய பங்க்ல E20 கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத சாதனைன்னு சொல்லலாம். ஆனா நிறைய டிரைவர்ஸுக்கு E20 பெட்ரோல் வேதனையா தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, தினமும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு சில கேள்விகள், சில பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆமா, இந்த E20 பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மைலேஜ் ரொம்ப டிராப் ஆயிட்டு, கிடைச்சிட்டு இருந்த மைலேஜ் கூட இப்ப இல்ல, அப்படிதான் புகார்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் நார்மலாவே மைலேஜ் கம்மியா தான் கிடைக்கும். இப்போ அதை விட கம்மியா கிடைச்சுன்னா, ஆமா, இந்த கம்ப்ளைண்ட் நிறைய கேக்குது. 15 to 20% வரைக்கும் குறைஞ்சிருக்கான் மைலேஜ். சிலருக்கு இன்னும் அதிகமா இருக்கலாம். இதனால அடிக்கடி பெட்ரோல் போட வேண்டிய நிலைமை வருது. இப்போ இருக்கிற பெட்ரோல் விலையில பாக்கெட்டும் காலி ஆகுது. சரி, இதுக்கு பின்னாடி அறிவியல் ரீதியா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எத்தனால் இருக்குல்ல, அதோட ஆற்றல் அடர்த்தி, அதாவது எனர்ஜி கண்டென்ட்னு சொல்லுவோம். அது சாதாரண பெட்ரோலோட ஒப்பிடும்போது ஒரு 30-35% கம்மி. அப்போ நீங்க 20% எத்தனால பெட்ரோல்ல கலக்கும் போது அந்த மொத்த கலவையோட ஒட்டுமொத்த ஆற்றல் கொஞ்சம் குறையுது. அதனால இன்ஜினுக்கு அதே பவர் வேணும்னா அது கொஞ்சம் கூடுதலா எரிபொருளை எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதுதான் மைலேஜ் குறையறதுக்கு நேரடியான காரணம். அரசாங்க அதிகாரிகள் கூட ஆமா மைலேஜ் கொஞ்சம் குறையும்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுசா E20க்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ண வண்டிகளுக்கு ஒரு 1-2% தான் குறையும், கொஞ்சம் பழைய வண்டிகளா இருந்தா ஒரு 6% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரியல் லைஃப்ல சிச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கு. இந்த டிரைவர்ஸ் எல்லாம் சொல்றது கேளுங்களேன். சில பேர் 20%, இன்னும் சில பேர் 30% வரைக்கும் மைலேஜ் டிராப் ஆகுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த எத்தனால் கலவைக்கு ஏத்த மாதிரி தயாரிக்கப்படாத பழைய மாடல் கார்கள்ல இது ரொம்ப அதிகமா தெரியுது. இந்த மைலேஜ் மட்டும் இல்லாம வேற சில பிரச்சனைகள் சொன்னாங்களே இந்த பழைய கார்கள்ல. ஆமா, அதுவும் இருக்கு. எத்தனால் பெட்ரோலை விட கொஞ்சம் அரிக்கும் தன்மை, அதாவது கொரோசிவ் நேச்சர் அதிகம். அப்புறம் அது தண்ணீரையும் கொஞ்சம் ஈர்க்கும், ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். இதனால வண்டி E20 கம்பேட்டபிள் இல்லைனா காலப்போக்கில் இந்த ஃபியூவல் லைன்ல துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரப்பர் பாகங்கள், சீல், இதெல்லாம் கூட கொஞ்சம் பாதிக்கப்படலாம். இன்ஜின் பிரச்சனைகள் கூட வரலான்னு ஒரு பயம் இருக்கு. ஓகே, அப்போ எந்த வண்டிகளுக்கெல்லாம் பாதிப்பு இருக்காது இந்த E20 பெட்ரோல்னால? பொதுவா பாத்தீங்கன்னா 2023க்கு பிறகு தயாரிக்கப்பட்ட பெரும்பாலான வண்டிகள் E20க்கு தயாரா தான் இருக்கு. அதுல பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த எத்தனால் கலவையை தாங்குற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்த வண்டிகள் இன்னும் நிறைய லட்சக்கணக்கில் ஓடுதே. நான் சொல்றது இந்த BS4 என்ஜின்ஸ். அதேதான், அந்த மாதிரி பழைய மாடல்கள் BS4 அல்லது அதுக்கு முந்தைய மாடல்கள் லட்சக்கணக்கில் இன்னும் நம்ம ரோடுகள்ல ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டிகள்ல தேய்மானம் கொஞ்சம் வேகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ வண்டி ஓட்டும் போது பழைய ஸ்மூத்னஸ் இல்ல, ஜெர்க் ஆகுது. ஆமா, ஜர்க்கி ரைட்ஸ். இந்த ரீசன்னால வண்டியை அடிக்கடி சர்வீஸ் விட வேண்டிய நிலைமை வருதான். சிலர் சொல்றாங்க இது ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு. ஆனா இதுக்கு அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. விமர்சனம் பண்றவங்க ஆதாரம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. பல வெளிநாட்டு ஆய்வுகளை சுட்டி காட்டுறாங்க. அதுல நவீன இன்ஜின்களுக்கு E20 பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் களத்துல பார்க்கும்போது பெங்களூரு மாதிரி நகரங்கள்ல, இல்லைன்னா 2023க்கு முன்னாடி வந்த சில பிராண்ட் கார் வச்சிருக்கிறவங்க, ஹியூண்டாய், மாருதி மாதிரி, அவங்க மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதிக காசு கொடுத்து வாங்குற பெட்ரோல் கம்மியா ஓடுது, வண்டிக்கும் பிரச்சனை வரும்னு கவலைப்படுறாங்க.
அவங்க கவலைப்படுறதும் நியாயம்தான். ஆமா, இதுல நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா நிச்சயமா அதையும் சொல்லணும். எத்தனால் கலக்கறதுனால இந்தியா வெளியேற்ற கார்பன் அளவு குறையுது. அது உண்மை. ஏன்னா எத்தனால் பெட்ரோலை விட கொஞ்சம் சுத்தமா எரியும். நம்ம ஊர்கள்ல நகரங்கள்ல காற்று மாசு ஒரு பெரிய பிரச்சனை. அத குறைக்க இது கண்டிப்பா உதவும். அது மட்டும் இல்லாம இந்த எத்தனால் தயாரிக்க கரும்பு, சோள மாதிரி பயிர்கள் தேவைப்படுதுல்ல, அதனால கிராமப்புற பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். இன்னொரு பெரிய விஷயம், நாம வெளிநாடுகள்ல இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்றதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்றோம். அந்த செலவு கணிசமா குறையும். இது நாட்டுக்கு நல்லது தானே? நல்லதுன்னு நம்புவோம். இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு இது நன்மைதான். அதே நேரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் இது நன்மையாக அமைய வேண்டும். இந்த கவர்மெண்ட் சொல்றது மாதிரி வெளிநாடை டிபெண்ட் பண்ணாம இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பெட்ரோல் விலையை குறைக்க முடியும். அப்போதுதான் அது உண்மையாகவே மக்களுக்கு நன்மை என்று சொல்ல முடியும். அப்புறம் இந்த E20 பெட்ரோலுக்கு ஏற்றது மாதிரி தான் என்ஜின்ஸ் தயாரிக்கணும். அப்பதான் ஜர்க் இல்லாம வண்டி ஓட்ட முடியும். ஓகே, இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அவங்க எதிர்பார்க்கிறது வெளிப்படை தன்மை. E20 பெட்ரோலுக்கு கரெக்டா போர்டு வைக்கணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும் இது E20 பெட்ரோலான்னு. ஆமா, அது நியாயமான கோரிக்கை தான். இந்த மைலேஜ் டிராப் ஆகுது பாத்தீங்களா? அப்போ இந்த E20 பெட்ரோலுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுக்கலாம். மைலேஜும் இல்ல, விலையும் அதிகம்னா யோசித்து பாருங்களேன். இந்த கவர்மெண்ட் சொல்ற லாஜிக் படி இவங்க 20% எத்தனால் யூஸ் பண்றதுனால நிச்சயமாக இவர்களுக்கு பெட்ரோல் விலையை குறைக்க முடியும். விலை ஒரு முக்கியமான காரணி தான். அப்புறம் நிறைய டிரைவர்ஸ் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த E20 பெட்ரோல் செட் ஆகாத வண்டிகள் அவங்களுக்காக நார்மல் பெட்ரோல் ஆப்ஷன் கூட இருக்கணும் பெட்ரோல் பங்க்ல. இது நியாயமான கோரிக்கை தான். என்னன்னா நிறைய BS4 என்ஜின்ஸ் வண்டி ஓடுது. அப்போ அவங்கள கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு E20 பெட்ரோலோட விலையை குறைக்கணும். அப்புறம் இந்த BS4 என்ஜின்ஸுக்கு E20 பெட்ரோல்னால என்னெல்லாம் பிரச்சனை வருது அதை கவர்மெண்ட் மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கணும். ஒரு ஆனஸ்ட் ஃபீட்பேக். நிச்சயமா ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு அவங்க இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ண முயற்சி பண்ணணும். இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் தானாகவே E20 பெட்ரோலுக்கு மாறிடுவாங்க. ஆமா, ஓகே, இந்த E20 பெட்ரோல் பசுமையான எதிர்காலத்திற்கு நல்ல முயற்சி. ஆனா இப்போதைக்கு பிராக்டிக்கலா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. மைலேஜ் டிராப் ஆகுது, வண்டி ஜர்க் ஆகுது. இதனால அடிக்கடி வண்டியை சர்வீஸ் விட வேண்டிய நிலைமை வருகிறது. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உங்க வண்டி E20 கம்பேட்டிபிளான்னு செக் பண்ணி பாருங்க. எப்படி செக் பண்றதுன்னா உங்க சர்வீஸ் சென்டர்ல கூட கேட்கலாம், இல்லைன்னா கூகுள்ல கூட செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. கவர்மெண்ட் இந்த E20 பெட்ரோல் மேட்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருந்தாலுமே மக்களுக்கு எவ்வளவு தூரம் அது பயனளிக்கும், எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு மக்களுக்கு, இதை பொறுத்து தான் மக்களுடைய வரவேற்பும் இருக்கும். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இது மாதிரி வேற தலைப்புகளை பத்தி நாங்க ஆழமா பேசணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்ககிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு எழுதுங்க. theopenmicpodcast@gmail.com அட்ரஸ்க்கு எழுதுங்க. நேரம் ஒதுக்கி கேட்டதற்கு ரொம்ப நன்றி.